ஐபிசி பக்தி பரவசம் 2024 ஆகஸ்ட் 23 சென்னை டி நகர் வாணி மஹால். உங்களுக்கான டிக்கெட்ஸை டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க. அனுமதி இலவசம். மனித சமூகம் உள்ள வரையில மானுடன் ஒருத்தனாவது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் முருகனுடைய வழிபாடு. இந்த ஆனந்தம்னாலும் பரமானந்தம்னாலும் நம்மளுடைய பரம்பரைனாலும் முருகன் தான் நம்மளுடைய பரம்பரையா இருக்கும். அப்போ முருகனை தென்புலத்தார் தெய்வம்னு சொல்லுவோம். இந்த உயிர் தாங்கிய உடல் அது பரம்பரையா வருது. நம்ம பரம்பரையினுடைய மூத்த குடியானவன் முருகப்பெருமான் நம்மளுடைய பாட்டனார்னா எடுத்துக்கணும். முக்கியமான தெய்வம் என்னன்னா எல்லாம் ஆயுதத்தோட தான் தெரியும். முருகன் தான் முதல் ஆயுதம் எடுத்த மனுஷன். அந்த ஆயுதம் எதுக்கு எடுத்தான்னு சொன்னா சமூகவியலுக்காக எடுத்து. இந்த ஆன்மா தேகத்தை கொண்டு செய்வது பக்தி. இந்த ஆன்மா உள்முகமாக இறைவனை நினைத்து இயற்கையோட கலக்க நினைக்கிறது ஆன்மீகம். இந்த ஆன்மாவனுடைய மிகுதி அவ்வளவுதான். இதுக்கு மதத்துக்கோ இந்த ஆன்மீகத்துக்குன்னு தனியா வழிபாடோ முறைகளோ கிடையாது. நாம தான் சத்தியம். நம்முடைய முன்னோர்கள், நம்ம முன்னோர்களுடைய மூத்த குடி நாம சொல்லிட்டோம். சித்தர்கள் இஸ் நத்திங் பட் சயின்டிஸ்ட். நம்மளுடைய மூத்த குடியான முருகப்பெருமான். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இந்த பகுதியில் நம்ம சித்த யோகி ஆத்மநாதன் ஐயாவோடு நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். திருச்சிற்றம்பலம். முருகருக்கும் சமீப காலத்தில் இந்த முருகர் யுகமா மாறினதுக்கும் பின்னாடி இருக்கிற ஆன்மீக காரணம் என்னங்க ஐயா? கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. மூத்த குடிமகன் தமிழ் குடிமகன் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுக்கு முக்காலம்ன்றது இது இப்போ நம்ம சமீபமாக முருகப்பெருமானுடைய இந்த ஆளுமை இருக்குது, முருகப்பெருமானோட வழிபாடு இருக்குன்னு சொன்னால் விட்டு போனது திரும்ப வந்திருக்குன்னு அர்த்தம். என்றைக்கும் முருகனுடைய வழிபாடு விடுறதுக்கு வாய்ப்பு. மனித சமூகம் உள்ள வரையில் மானுடன் ஒருத்தனாவது இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் முருகனுடைய வழிபாடு இருக்கு. இந்த திவ்ய தேசம், இந்த திவ்ய திருத்தலம் இப்படி ஒரு இயற்கை சூழலில் இருக்கும். இந்த இடத்தினுடைய மகிமையும் இந்த இடத்தினுடைய இறைவனையும் இந்த இடத்தினுடைய குருவையும் நாம வணங்காம எந்த ஒரு வார்த்தையும் சொல்றதுக்கு இல்லை. காகபுஜண்டர்னு சுவாமியினுடைய திருவடியிலிருந்து நாம பேசுறோம். அவருடைய தர்ம பத்தினி சமேதமா நாம இருக்கிறது பெரும் வாய்ப்பு. இந்த திவ்ய தேசம் ஒரு சித்தர் பூமியாக இருந்திருக்கு. சுவாமி சுயம்பா இருக்காரு. இதில் என்ன விசேஷம்னா குருவும் திருவும் ஐக்கியப்பட்ட இடமா இருக்கு. குழந்தை கேட்ட கேள்வியிலேயே இந்த முருகனுடைய பக்தின்னா, இந்த முருகனுடைய பக்தி எங்கன்னா வெளியிலேருந்து வரல, உள்ளேருந்து இருக்கிறதுக்கு இது சாட்சி. சுவாமி சித்த புருஷர் இங்கே சுயம்பா இருக்காரு, சிவலிங்கத்தோட சேர்க்கப்பட்டுட்டாருன்னு சொன்னால் இந்த சேத்திரத்தினுடைய சத்தியமும் மகிமையும் புரிஞ்சுக்கும். இங்கே சுவாமியினுடைய திருநாமம் ஆத்தீஸ்வரர்னு திருநாமம், அம்பிகையினுடைய நாமம் ஆனந்தவல்லின்ட்டு. இந்த ஆனந்தம் பரமானந்தம்னு ரெண்டு வகை. இந்த ஆனந்தம்னாலும் பரமானந்தம்னாலும் நம்மளுடைய பரம்பரைனாலும் முருகன் தான் நம்மளுடைய பரம்பரையா இருக்கான். அப்போ முருகனை தென்புலத்தார் தெய்வம்னு சொல்லுவோம். தென்னாடுடைய சிவனே போட்டுன்னா இந்த தென்புலத்தார் தெய்வம்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இந்த தெற்கு மண்டலம்ன்ற பூமி நிலம் ஒரு பக்கம் இருக்கு, 3 பக்கம் நீர்ப்பகுதி இருக்கு. இந்த நிலப்பகுதியில மேடான பகுதி அந்த மண்டலம். இந்த புவியுலகுக்கு பார்க்கும்போது முற்றிலுமாக மொத்த தேசமே தென் மண்டலம் தான். இந்தியாவுடைய தென்னாடு தென்பகுதி தென்னாடுன்றது இல்லை. ஒட்டுமொத்தமாகவே நிலப்பகுதி பூமியினுடைய 3 பக்கம் கடல் சூழ்ந்து இருக்கும் போது ஒரு பக்கம் இந்த கால் பகுதி நிலப்பகுதியை தென் திசையில் இருந்தது. இதுதான் சத்தியம். இந்த தென்பகுதியில் மூத்த குடியான மூத்த மொழியான தமிழ் மொழி, மூத்த குடியான முருகன் தான் நமக்கு மூத்த முருகனாக இருக்கா. சித்தர்களுக்கெல்லாம் சித்தராகவும் இருக்கான். அவன் யாருன்னா சித்தர்கள் இஸ் நத்திங் பட் சயின்டிஸ்ட்ன்றது தான் நம்ம சத்தியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சித்தர்கள் நத்திங் பட் சயின்டிஸ்ட். சித்தர்களின் சித்தர் அப்படிங்கிறது முருகரை சொல்றாங்களா இல்ல சிவனை சொல்றாங்களா? சிவன் இங்க கிடையாதுடா கண்ணு. சிவன்தே இங்க கிடையாது. சிவன்னா யாருன்னா நீ நானும் சிவன். ஆனா சிவனுடைய நீட்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவன்றது தாண்டா கண்ணு சத்தியம். ஜான்னு வரும்போது அது வடமொழி ஆயிடுச்சு. சான்னு வரும்போது அது தமிழ் மொழி ஆகுது. சீவன்றது தான். இந்த சிவன் தான் மருவி சிவன் ஆச்சு. அப்ப சிவன் யாருன்னா நீயும் நானும் தான். அந்த சிவன் யாருன்னா நீ ஆணு பெண்ணுன்னு பார்க்கும்போது இல்லை, உள்ள இருக்கிற உயிர் சிவன். இந்த உயிர் தாங்கிய உடல் அது பரம்பரையா வருது. நம்ம பரம்பரையினுடைய மூத்த குடியானவன் முருகப்பெருமான் நம்மளுடைய பாட்டனார்னா எடுத்துக்கணும். சிவபெருமானினுடைய மகன் தான் முருகன் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன மாதிரிங்கய்யா? அதாவது கண்ணு, இப்ப நம்ம பாட்டன் முருகன்னு சொல்லிட்டா நாம சிவபெருமானுடைய மகன் ஆயிடும். இந்த சிவபெருமான்னா முதல்ல இந்த சிவன் நம்ம சொல்லிட்டோம். நம்ம நிறைய நேரம் கடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சத்தியத்தை ஒரு முறையில் ஒரே வார்த்தையாக கேட்டுக்கணும். சீவன் சொல்லிட்டோம். இந்த ஜீவன் தான் சிவன்னு மருவி இருக்கே.
இவ்வளவுதான் இதனுடைய சத்தியம். இப்ப நம்மளுடைய இந்த பரம்பரை, இந்த சிவபெருமானை பத்தின ஒரு தனியான ஒரு, இப்ப நீ ஆரம்பிக்கும் போதே இந்த இயற்கை சூழ் உலகில நாம இந்த ஒரு இறை ஆண்மையை பேச போறோம்னா, இந்த இயற்கை சூழ் உலகம் அமையப்பட்டது சிவபெருமான் தான். இந்த சிவபெருமான் இந்த லிங்கத்திலையோ இல்லை அந்த வடிவத்திலையோ அந்த கோலத்திலையோ இந்த கோலத்திலையோ கையில் ஏதாவது ஆயுதம் தாங்கி தெய்வம் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் அந்த மாயையான தெய்வம். சத்தியமான தெய்வம் நான் எல்லாம் ஆயுதத்தோட தான் தெரியும். முருகன் தான் முதல் ஆயுதம் எடுத்த மனுஷன். அந்த ஆயுதம் எதுக்கு எடுத்தான்னு சொன்னால் சமூகவியலுக்காக எடுத்தது. ஆதிவாசிகளாக நம்ம காட்டில் குடியிருக்கும் போது முருகன் ஏகபத்தினி விரதண்டா தம்பி. முருகனுக்கு ஒரே ஒரு துணைவி தான். முருகனுக்கு ஒரே ஒரு துணைவியார் தான், வள்ளி தான். அவங்க 2 பேர் தான் நம்ம பாட்டன்னு எடுத்துக்கலாம், இல்லை அப்பா அத்தான்னு எடுத்துக்கலாம். சிவபெருமானை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா இயற்கை. இப்போ முருகனுக்கு சிவபெருமான் தந்தைன்னு சொன்னா எப்படி, எந்த வகையில தந்தையாகும்னா கேள்வி இயல்பாவே எல்லாருக்கும் இருக்கு. அந்த கேள்வி திருவாசகம் பதில் சொல்லுது. அந்த கேள்விக்கு திருவாசகம் பதில் சொல்லுது. புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாய். அந்த உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாச்சு, எப்படி இந்த மொழி உருவாச்சு, எல்லாம் சொல்லிட்டான். நீங்கள் சொல்லிடுறீங்க கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்ற எல்லாம் தமிழ் வந்துடுச்சுன்னா தமிழ் வாழ்க, தமிழ் நன்றாய் வாழ்க, தமிழே துணை. தமிழ் தான் தமிழ். நம்ம தமிழ் பேசுறதுக்கு தமிழ் தான் நமக்கு துணை செய்யும். என்ன நடந்தது இந்த புவியியலோட? இப்போ சாதாரணமாக குழந்தை கேட்கிறதோ, இன்னைக்கு பெரிய ஆன்மீகவாதி கேட்கிறதோ, சித்தர்கள் எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ என்ன விஷயம்னா 3ஆம் வகுப்பில் சொல்லப்பட்ட பாடம். 3rd ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்துடுது. ஃபிசிக்ஸு, ஜாகிரஃபி, பயாலஜி இதெல்லாம் எடுத்துனீங்கன்னா அதில் இந்த உயிர் சக்திகளை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இந்த ஆன்மீகம் சொல்லுகின்ற திராவிடம் அப்படிங்கிறது என்னங்க? ஆன்மீகம்ன்ற சொல்லுக்கே முதல்ல அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மீகம்ன்ற சொல் ஒரு மொழி சார்ந்த சொல் கிடையாது. இது ஒரு மதம் சார்ந்த சொல் கிடையாது. ஆன்மீகம்னா நம்முடைய ஆன்மா. அந்த ஆன்மாவினுடைய மிகுதி என்னன்னு கேட்டா இறை பரம்பொருளை அடையிறது. இப்ப இந்த ஆன்மா தேகத்தை கொண்டு செய்வது பக்தி. இந்த ஆன்மா உள்முகமாக இறைவனை நினைத்து இயற்கையோட கலக்க நினைக்கிறது ஆன்மீகம். இந்த ஆன்மாவினுடைய மிகுதி, அவ்வளவுதான். இதுக்கு மதத்துக்கோ இந்த ஆன்மீகத்துக்குன்னு தனியா வழிபாடோ முறைகளோ கிடையாது. ஆன்மீகம்னு சொன்னா இயற்கையோட கலந்துக்க உள்முகமாக நாம் சிந்திச்சுக்கிற ஒரு தீவிரமான ஒரு விஷயம். அதுதான் ஆன்மீகமே தவிர நான் ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்கிறான்னா ஒரு பக்தி பண்ணுறவன் ஆன்மீகவாதி கிடையாது. உள்ளே இருக்கிற ஆன்மா அதை கொண்டு இந்த தேகம் செய்கின்ற காரியம் பக்தி. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா அதை சிந்தனையில் கொண்டு போய் நிறுத்தி இயற்கையோட கலக்க முயற்சி பண்ணுறது ஆன்மாவனுடைய மிகுதி தான் ஆன்மீகம்னு புரிஞ்சுக்கணும். தவம் செய்கிறவர்கள், தியானம் செய்கிறவர்கள் இவங்க தான் அந்த ஆன்மீகவாதிகள்ல வருவாங்களா, இல்ல கடவுளுக்கு பூஜை செய்யறவங்க தான் ஆன்மீகவாதிகளா? ஆன்மா மிகுதியாக இருக்கிறவன் ஆன்மீகவாதி, ஆன்மா தேகம் கொண்டு செய்கிறவன் பக்தி. பக்தி முக்தி இந்த 2 வகை இருக்கு, 2 பார்வை இருக்கு. சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நம் தேகம் இருக்கு, இருள் இருக்கு, பகல் இருக்கு. நம் தேகம் இருக்கு, இந்த தேகத்துக்கு உள்ளுக்குள்ளார இயற்கை சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தியை தான் நம்ம பரம்பொருள் பரமேஸ்வரன் பேச. பரம்பொருள் பரமேஸ்வரன் பேசுறது. ஈஸ்வரன் சொன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற உயிர், பரமேஸ்வரன் சொன்னா உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிற சக்தி. இப்போ 33 கோடி தேவர்கள்னு சொல்றான். 33 தேவர்கள்ல என் மயிருக்கு சமம்னு சொல்ல. ஆக இதில் மயிருக்கு எப்படியா சமமாகனா, இந்த மயிருக்கால் ஒரு ஓட்டையினால் ஆனது. இந்த உடம்பு முழுக்க எண்ணிக்கையில் 33 கோடி ஓட்டைகள் இருக்குது. இந்த உடம்புல இந்த மயிர்கால்களில் இந்த ஓட்டை, இது ஓட்டையினால உடம்பு நிர்வாணம் சொல்லிட்டு அவுத்து போட்டு நின்றுடும். அது நிர்வாணம் இல்லை. இந்த தேகம்னா நான் நிர்வாணத்திலே தான் இருக்கேன். இந்த சட்டை நீ போட்டிருக்க, இந்த சட்டை தனித்தனியாக இருந்த நூல், அது கோர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு கோர்வைக்கும் இடையில ஒரு ஓட்டை இருக்கு. ஆக இந்த சட்டம் உன் தேகத்தை மறைச்சிருக்க கண்டி இந்த சட்டையே டிரான்ஸ்பரன்சி தான். நீ போட்டிருக்க பேண்ட்டே டிரான்ஸ்பரன்சி தான். நீ சட்டை போட்டு பேண்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால நீ மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்க, நீ இப்போ நிர்வாணமாக தான் உட்காந்துருக்க. அதே மாதிரி நிர்வாணம்னு சொன்னா இந்த தேகத்துல இந்த தோல் அமைஞ்சிருக்கே தவிர இதுவும் முழுக்க ஓட்டையிலான. இப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னா இந்த கேலக்சியும் இந்த ஆட்டம்ல இதை மாதிரி ஒரு புள்ளியா தான் கோர்வையில் இருக்கு. ஆகையினால இந்த பிரபஞ்சம் முழுக்கவே நிர்வாணமாக தான் இருக்கு. அதனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுமே நிர்வாணமாக தான் இருக்கு. இயற்கை தான் சிவன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சிவன் ரூபத்துல நம்ம சில உருவங்களை வச்சு வழிபட்டுட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னங்க? காரணம் இருக்கே, காரணம் சத்தியமான காரணம் இருக்கு. ரொம்ப நடைமுறை யதார்த்தம். சிவலிங்கம், நந்தியம்பெருமான் இவங்க மிகப்பெரிய சாட்சியா இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கு. நாம நிரம்ப ஆன்மீகத்தை பற்றியோ இந்த பக்தி சாரத்தை பற்றியோ இந்த விசாரணைகளை பற்றியோ நிரம்ப குழந்தைகள் கிட்ட இருக்கிற கேள்வியோன்னா இந்த பதிவில் உபதேசங்களை கேட்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சத்தியம் விளங்கிறது. நாம தான் சத்தியம்.
நம்முடைய முன்னோர்கள், நம்ம முன்னோர்களுடைய மூத்த குடி, நாம் சொல்லிட்டோம் சித்தர்கள் இஸ் நத்திங் பட் சயின்டிஸ்ட். நம்மளுடைய மூத்த குடியான முருகப்பெருமான் பூரணமான சித்தன். அவன் கண்டிடாத அறிவில்லை, அவன் தான் அதிகபட்ச அறிவை பெற்றவன். அவனுடைய வழியாக தான் இப்போ நம்ம சொல்கிற பெரியவர் காகபுஜரோ சரி, அங்கே சுற்று வட்டாரத்தில் நம்ம பார்க்குற அத்தனை ரிஷிகளும் 18 சித்தர்கள்னு நாம் சொல்கிறவங்க முருகப்பெருமானுடைய தொன்று தொட்டு அவருடைய காலத்துலேருந்து வந்து இப்போ கூட இவங்கெல்லாம் கூட நவீன காலம். தொன்று தொட்டு முருகன் கிட்டேருந்து எடுத்துன்னு வந்த பெரியவங்க, அவங்களுக்கெல்லாம் பேரும் இல்லை ஊரும் இல்லை. ஆனால் இப்போ இவங்களுக்கெல்லாம் பேரை போட்டு பூணில் போட்டு, நல்ல வேலை இவருக்கு பூணில் போடலை, ஆனால் இங்கே ஒரு வெள்ளை கோடை வரைஞ்சி விட்ருவாங்க. இவங்கெல்லாம் பூணில் போட்டுருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. பூணில் போடுற சமாச்சாரம் கிடையாது. பூணில் எப்படி வந்தது அப்படின்னா முருகன் பூணில் போட்டுருந்தான்னு கூட தான் சொல்லிக்கலாம். எப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. காட்டில் தெரிஞ்சவன் காட்டுவாசி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மேடான பகுதியில் குடியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. முருகனை நீங்கள் பெருசாலாம் மாயை வித்தையெல்லாம், மாயைக்கும் சைவத்துக்கும் சிவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ நம்ம காட்டுற இந்த சிவபெருமான் கிராஃபிக்ஸில் எடுத்துகிட்டு காலையில் ஓடி வந்து எகிரி பாஞ்சு குத்துறது, எதிரிகளை அழிக்கிறதுன்ட்டு அதெல்லாம் முற்றிலுமான கிராஃபிக்ஸ். அப்படிலாம் சிவபெருமான் கிடையாது. அப்போ நந்தியம்பெருமானும் சிவலிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது சிவபெருமானுடைய வழிபாடு என்ன இதில் சம்பந்தம் கேட்டா, அப்போ சிவபெருமானுக்கும் நந்தீஸ்வரருக்கும் இடையில இருக்க அந்த தொடர்புங்கிறது எப்படிப்பட்டதுங்க? இந்த மனமே குருன்னு ஒரு சமாச்சாரம் கேட்டு போயிருக்கு. மனமே குருன்னு சொல்லிவிடா. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. மனைவி சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இன்னொரு மறுவார்த்தையும் கேட்டிருப்பீங்க. தாய் சொல்லை தட்டாதே என்னெல்லாம் இதெல்லாம் என்னோட சினிமாவோட தலைப்பு மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே சத்தியம் சார்ந்தது. மானுடமும் மானுட வாழ்க்கையும் வாழ்வதற்கான தத்துவங்களை சொல்லப்பட்டது தமிழனுடைய விவகாரமே, தமிழனுடைய வழிபாடே இதை சம்பந்தமானதான் இருக்கு. ஐயா, இப்போ வந்து நீங்க முருகர் அப்படிங்கிறதே வந்து அவர் வந்து ஒரு காட்டுல வாழ்ந்த காட்டுவாசி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. அப்ப அந்த பூநூல் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்துச்சுங்க ஐயா? நான் சொன்ன மாதிரி இந்த 3ஆம் வகுப்புலேருந்து அந்த பாடம் கேள்வி, ஒரு கேள்வியில் 100 அடங்கிடும். உங்களுடைய கேள்விகள்லாம் உங்கள் மனசில் இருக்கும். நீங்கள் 100 கேள்வி கேட்க தேவையில்லை. ஒரு கேள்வியில் 100 பதில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதில் விட்ட கேள்விகளை, விடுபட்ட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதில் இருந்து சாதாரணமாக ஒரு தீப்பந்தம், ஒரு டயரை நம்ம கொளுத்தணும்னு சொன்னால் அதுலேருந்து துண்டு துண்டாக அப்படியே செதறி விழும். தீப்பந்தம் பிடிப்போம், அதுலேருந்து துண்டு துண்டாக செதறி விழும். இதை மாதிரி சூரியன்லேருந்து பிண்டு விழுந்த ஒரு நவகோள்கள் தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஜியோகிராஃபிக்கல் சயின்ஸ். இதில் இந்த பூமி மட்டும்தான் மனிதன் குடியிருக்கிறதுக்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகளை கொண்டதாக இருக்குது. இந்த பூமியினுடைய 3 பக்கம் தண்ணின்னு சொன்னால் இது எப்படின்னு சொன்னால் ஒரு அரைநிலவு மாதிரி, ஒரு அரைநிலவு மாதிரி குழியான பகுதி. இந்த குழியான பகுதி, மேடான பகுதி தான் நிலப்பகுதி. இந்த குழியான பகுதியில் தான் இந்த கடல் நீர் சூழ்ந்திருக்கு. இது என்னன்னு கேட்டால் முற்றிலுமாக இதெல்லாம் யாரோ வந்து வானத்தை படைத்தேன் சூரியனை படைத்தேன்லாம் இல்லை. இது அண்ட சராச்சரத்தில் வியாபிச்சிருக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார் இஸ் அ சன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார் இஸ் அ சன். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன். இப்போ நாம் இருக்கிறது ஒரு சூரிய மண்டலத்தில் தான். இதை மாதிரி கோடான கோடி சூரியன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. கோடான கோடி சூரியன் ராத்திரியில் தான் நீங்கள் அந்த வானத்தில் பார்க்கணும். அப்போ ஒரு சந்திரன் இல்லை, கோடான கோடி சந்திரன் இருக்கு, கோடான கோடி சூரியன். அது மிக அருகாமையில் இருக்கிற நட்சத்திரம் நம்மளுடைய சூரியன், நம்மளுடைய மண்டலம். இதில் இந்த பூமியானது அந்த நீர் 12 மழை பெய்யுது. ஏன்னு சொன்னால் அன்றைக்கி அதில் வேறு ஜீவராசிகள் கிடையாது. இன்றைக்கி நம்ம தண்ணிக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அன்றைக்கி அந்த மழை கொட்டி ஐயா, இப்போ வள்ளலார் வந்து பல லட்சம் வருஷங்கள் வந்து மழை பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாருங்களே ஐயா. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறதுமே இந்த இயற்கை அமைப்பு தானாங்க? வள்ளலார் பிரான் வந்து இப்போ நவீன காலத்தில் ஒரு 200 வருஷம், இன்றைக்கெல்லாம் 200வது வருஷம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சுவாமியினுடைய வைபவம். சுவாமியினுடைய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா மாணிக்கவாசன். இந்த தொடர்பு யார்கிட்ட வரும்னு சொன்னால், ஒரு பகுதி சார்ந்தவங்க கிட்ட கேட்டால் ஒரு பாடம் படித்தவங்க கிட்ட ஒரு பாடமான பதில் கிடைக்கும். நம்ம கிட்ட ஏன் வந்து ஒரு கேள்விக்கு 10 விடை கிடைக்குது, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் போகிறோம். நாம் எல்லாருக்கிட்டையும் குழந்தைங்கிட்ட சொல்கிறது கேட்குறேன். உங்களுக்கு 100 கேள்வி இருக்கலாம், என்கிட்ட வரும்போது ஒரு கேள்வி கேட்டுவாங்கன்னு. இது சத்தியத்திலையும் சத்தியம். ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் இயற்கையை முழுக வசம் பண்ணோம். இப்போ சைவ குறவர்கள் 4 பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பர் பெருமான், சுந்தரர், ஞானசம்பந்தர், மணிவாசகர். இந்த 3 பேரும் 4 பேரையும் ஒரு உறவில் வைக்கிறார். சம்பந்த பெருமானுக்கு தாய் பால் கொடுத்துட்டதுனால தாயின் தகப்பனா பிள்ளையா பாவிக்கிறாங்க. அப்பர் பெருமான் வயசு முதியிலையும் அவர் செய்கிற அந்த திருத்தொண்டை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டு தகப்பன் ஸ்தானத்தில் வைக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயர் தன்னுடைய சக தோழனாக இருக்கார். அவருடைய காதலுக்கும் துணை போய் தூது போகிற அளவுக்கு சித்த புருஷனாக தூது போகிறாரு. அப்படி நட்பாக பார்க்கிறார். தம்பிரான் என் தோழன்னு சுவாமியை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவருக்காக காதல் தூதுலாம் கூட போயிருக்காங்க. அவ்வளோ சுவாரஸ்யமான வைபவம் இருக்கு. இது நடந்ததெல்லாம் சத்தியம். இதெல்லாம் வந்து காட்சியானா
சித்தர் ரூபத்தில் சிவபெருமான் வந்தது சத்தியம், சித்தர் ரூபத்தில் சிவபெருமான் வந்தது சத்தியம். சித்தர் ரூபத்தில் சிவபெருமான் தனியாக வருவாரான்னா, இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது யார்? சுவாமி ஆத்மநாதர்னு நினச்சிட்டாலோ சிவயோகியா பேசிகிட்டு இருக்காரோ இல்லைன்னா, இந்த இடத்துல இங்கே உட்காந்து பேசுறது சுவாமின்றது தான் சத்தியமான சத்தியம். காகபுஜன்ற சுவாமி தான் இங்கேருந்து சுயம்பாக இருக்காருன்னு சொன்னால் சுயம்புக்குள்ளே சத்தியமாக இருந்தார். அந்த சத்தியம் நம்மளோட ஆத்மாவோடைய ஐக்கியமாகி நாம் வெளிப்பட்டவர். இப்போ நானும் சிவமும் பிரிஞ்சிருந்தோமானா, நானும் சிவமும் ஒன்றா தான் இருக்கோம். நீங்களும் சிவமும் பிரிஞ்சிருக்கீங்களா? நீங்களும் சிவமும் உயிரும் உடலும் இருக்கிற வரைக்கும் சிவமும் அந்த பிரபஞ்சமும் உயிரும் ஒன்றாக தான் கலந்துருக்குன்னா, பரமாத்மா ஆத்மாவை கொண்டு போய் பரமாத்மா கூட சேர்க்கணும்னா பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒன்றா தான் இருக்குது. அது எப்பவும் ஒட்டியே தான் இருக்குது. சுவாமி சொன்ன பன்னெடுங்காலம் மழைன்னு வள்ளலார் பிரான் குறிப்பிடுற மாதிரி ஏன் சுவாமி அந்த பன்னெடுங்காலம் மழைன்னு சொல்கிறாருன்னா, இது அவருடைய ஆத்மாத்மமான குரு, முற்றிலுமான முழுமையான குரு. நிறைய இடத்துல வள்ளலார் சுவாமியை பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய குரு சன்னிதானம் மணிவாசக பெருந்தகன். முருகர்ல தொடங்கி சிவத்துல தொடங்கி இயற்கை, இந்த பேரண்டம், பரம்பொருளுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரியான நிறைய விஷயங்களை உங்களோடு தொடர்ந்து பேசுவதற்காக நாங்க காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.